கைகள் நாம் புதுமாகுமே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரவில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவில் வந்து பார்த்து எடிட்டை ரொம்ப ஈஸியாகவே இந்த அரைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஆப் கார்டு லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோட வந்துருக்கு. ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து எடிட் வந்து பண்ணியிருப்பேன். ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பேன். லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து முதல் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினா ஒன்ஸ் வந்து அகைன் வந்து பார்க்குறதா இருக்கும். ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் பேக்கில் வந்து எந்த பிக் ஆட் பண்ண போகிறலாம் அந்த பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் காலில் 3 ஆட்டம் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கமிஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் செட் வந்து போய்ட்டு அந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துருவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சர்க்கிளுக்கான லேயர்லாம் இருக்கும். சர்க்கிளுக்கான லேயருக்கு டவுனில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எண்டுக்கு போங்க. 4:1:0:1 வரும். அங்கே போய்ட்டு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் வந்து கொடுத்துங்க. எக்ஸ்பேண்ட் வந்து கொடுத்துட்டு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தா பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி சொல்லிட்டு ஆப்ஷன் ஷோ ஆகும். கிளிக் பண்ணிட்டு இங்கே யாராக்கே ஒரு கீஃபை வந்து ஆட் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் எண்டில் போய்ட்டு அங்கே ஒரு கீஃபை வந்து ஆட் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு 20% நினைக்கிறேன். ஓகே, 20% செட் வந்து பண்ணுங்கள். செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரொவையில் பார்த்த அந்த பிளண்ட்லேருந்து வரது வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு குரூப் அண்ட் மாஸ் சொல்லிட்டு மேலே ஒரு லேயர் சூஸ் பண்ணிட்டு வந்து போய்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து வந்துட்டு ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு அந்த சர்க்கிளுக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு சர்க்கிளோட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இமேஜ் கிளிக் பண்ணி இங்கே தேர்ட் ஆப்ஷன் கட் ஆஃப் கிளிக் பண்ணி கட் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா? கட் வந்து கொடுத்துட்டு ஃபேஸ் வந்து சர்க்கிள் வந்து இது மாதிரி விசிபிளாக ஷோ வர அளவுக்கு செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணுங்க. ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணணும். என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணுறது நான் வந்து டீட்டெயில் சொல்கிறேன். ஒன்ஸ் ஒரு பிக் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கு நெக்ஸ்ட் புக் மார்க் ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இமேஜ் எடுத்து வந்துட்டீங்களா, இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். மேலே ஒரு 3 ஆட் கிளிக் பண்ணி ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து மாதிரி செட் வந்து பண்ணுங்கள். சென்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டு இங்கே யாரோ ஒரு கீஃபேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு போய்ட்டு அங்கே ஒரு கீஃபேம் வந்து ஆட் வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டிங்களா? நெக்ஸ்ட் இமேஜ் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே இந்த சைடு வந்து எடுத்துகிட்டு போய்டுங்க. இந்த சைடு எடுத்து மாதிரி ஹைட் வந்து பண்ணுங்கள். ஹைட்னா ரொம்ப ஹைட் இல்லை, இந்த லெவலுக்கு வந்து செட் பண்ணிவிட்டு லைட்டாக இங்கே போய்ட்டு இமேஜ் வந்து நான் கிராஃப் பண்ணுற மாதிரி கிராஃப் வந்து செட் பண்ணுங்கள். கிராஃப் செட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு கீழே பார்த்தா எஃபெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போங்க. ஓகே, நான் போய்ட்டு மேலே சர்ச் ஐக்கானில் வைப்புன்னு சர்ச் வந்து கொடுங்க. வைப்புன்னு சர்ச் பண்ணால் டாப்பில் ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து ஆட் வந்து கொடுத்துங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு எண்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி யாராக்கி ஒரு கீஃபேம் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஆட் பண்ணால் இமேஜில் ஒரு கீஃபேம் வந்து ஆட் வந்து ஆகும். நெக்ஸ்ட் அப்படியே இந்த எண்டுக்கு வந்து போய்ட்டு அங்கே ஒரு கீஃபேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டு அந்த எண்டு வால்யூம் இருக்குல்ல, எண்டு வால்யூம் வந்து இப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருவாங்க. அங்கே வந்து ஃபுல்லாக இமேஜ் வந்து ஹைட் ஆகிறதுக்கு எடுத்து வந்துருங்க. எடுத்து வந்துட்டு லைட்டாக இங்கே வந்து போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேம் செட் பண்ணுற அதே கிராஃப் வந்து செட் வந்து கொடுங்க. செட் பண்ணி அது மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும். கொஞ்சம் கிராஃப் வந்து கீழே கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ சேம் இமேஜுக்கு எஃபெக்ட் போட்டு அதே வைப்பில் வந்து ஃபெதர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். ஃபெதர் வந்து ஒரு 1.3 சம்திங் வந்து செட் பண்ணுங்கள். 1.6 வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, இந்த அளவுக்கு ஃபெதர் ஓகேனா ஓகே. இன்னும் இன்னொரு ஃபெதர் வச்சுட்டு பாருங்கள், ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே ஒரு பிக் ஆட் பண்ணுங்கள். பிக் ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கு வந்து பேக் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் சூஸ் பண்ணுங்கள். லேயர் கேப்பில் போய்ட்டு காப்பில் கிளிக் பண்ணி எடுத்துங்க. எடுத்துகிட்டு அப்படியே நெக்ஸ்ட் இங்கே வாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஆட் பண்ண இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு எடுத்து வந்துட்டு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு லேயர் கேப்பில் போய்ட்டு அந்த பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் பக்கத்தில் யாராக கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் எஃபெக்ட் வந்து ஆட் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே பிக் ஆட் பண்ணுங்கள். செகண்டாக இருக்கிற எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் கரெக்டாக அந்த 2 லேயருக்கான எஃபெக்ட்டை அப்படியே கண்டினியூஸாக வந்து ஆட் பண்ணி லாஸ்ட்டோட எடுத்து வந்துருக்காங்க. எடுத்து வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே மேலே ஒரு லேயர் வந்து இருக்கும். அந்த ரெக்டாங்கிள் லேயருக்கு வந்து கீழே இருந்துச்சுன்னா இமேஜுக்குள்ள மாதிரி கீழே இருந்துச்சுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து எடுத்து விட்டுருங்க. ஓகேலா? நெக்ஸ்ட்டு ஃபுல் எடிட் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னர் ஏறக்கான பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராப் செலக்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. ஓகேலா? எடிட்டிங் வந்து பிடிச்சா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா பாய்.